யாருக்கிட்டையாவது நோன்னு சொன்ன உடனே அவங்க என்ன நினச்சுவாங்களோ ஓவராக போயிட்டோமோன்னுலாம் நினச்சி ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாக வருதுல்ல, அது ஏன் தெரியுமா? நம்ம கல்ச்சரில் சின்ன வயசுல இருந்து யார் கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ஹெல்ப் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு அதுதான் நல்ல குணம்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் எஸ் சொன்னதும் நமக்குள்ளே இன்டர்னலாக ஒரு ப்ரெஷர் வந்துடும். டைம் அண்ட் எனர்ஜி இல்லைனாலும் நோ சொல்லக்கூடாதுன்னு நினச்சி அந்த டைமில் சொல்கிற எஸ் தான் ஓவர் திங்கிங்கோட த்ரெஷோல்டு பாயிண்ட். சம்டைம்ஸ் நம்ம டயர்டாக இருக்கலாம், பிஸியாக இருக்கலாம், இல்லை யாருக்கும் ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க வேணாம்னு நினைக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்கிற நோ இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. சில நேரம் நோ சொல்கிறது நமக்கு பீஸ் அண்ட் கிளாரிட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி பவுண்டரிஸையும் செட் பண்ணணும். சொன்ன நோக்காக நமக்கு ஆக்வர்ட் அண்ட் கில்ட்டி ஃபீல் இருந்தால் நமக்கு அந்த விஷயத்துக்கு மேலே கொஞ்சம் கன்சர்ன் இருக்குன்னு அர்த்தமே தவிர இட்ஸ் நாட் பிகாஸ் we are wrong. அரமனசோட ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நீங்கள் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி கமிட் ஆகி பிஸி ஆகிட்டா நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயத்தையெல்லாம் மிஸ் பண்ண சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. ப்ளஸ் மற்றவங்க எல்லாம் இவங்க தானே, இவங்க எப்போ எது கேட்டாலும் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம்னு நினைக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம சொல்கிற எஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா அட் டைம்ஸ் நம்ம தைரியமாக நோ சொல்லி தான் ஆகணும்.